நான் காரில் வரும்போது அவருக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்தேன். இங்கே வரத்துக்குள்ளே மறந்துட்டாரு, ஏன்னா சாருகேசியாவே மாறிட்டாரு. அதனால he forgot I gave him the gift. ஏன்னா இப்போ திருப்பி ரம்யா விஜய் அங்கிள் வந்து ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு ரியாக்ட் பண்ணார். அதனால தான். ஸோ he's become சாருகேசி பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் மீட். இந்த படம் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் குழுவுக்கு, எங்கள் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் குழுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம். ஏன்னா அடுத்த வருடம் எங்கள் குழு யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் மேடை நாடகத்தில் விடாமல் 75 வருடம் ஒரு குழு மேடை நாடகத்தை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் குழு. அடுத்த வருஷம் எங்களுடைய 75வது வருடத்தை நாங்கள் டச் பண்ணுறோம். 75 continuous years of live performance in theatre. ஸோ அந்த தருணத்தில் இந்த படம் எங்களுடைய மேடை நாடகம் சாருகேசி ஒரு படமாக மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஓ வாட் அ கேர்ள் அப்படிங்கிற படம் அறிவாளி, அப்படி நாடகம் அறிவாளிங்கிற படமாக மாறிச்சு. பெற்றால்தான் பிள்ளையா அப்படிங்கிற படம் தான் பார் மகளே பார் அப்படிங்கிற படமாக மாறிச்சு. கண்ணன் வந்தானுங்கிற நாடகம் கௌரவம்ங்கிற படமாக மாறிச்சு. பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற நாடகம் பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற படமாக மாறிச்சு. நான் ஏன்னா அந்த 4 படத்துலேயும் நடித்தது எங்கள் அப்பாவோட அப்பா நாடகத்தில். ஆனால் சினிமாவில் 4 படத்துலேயும் நடித்தது நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் தான் அதில் ஹீரோவாக நடித்தது 4 படத்துலேயும். இந்த ஒரு படத்தில் தான் மேடையிலையும் சரி சினிமாலையும் சரி கதாநாயகனாகவே நடித்தது எங்கள் அப்பா சாருகேசிங்கிற இந்த படத்தில். அண்ட் நான் எப்போதும் சொல்கிறது தான், யூடியூப்புங்கிறதுனாலையோ மீடியாங்கிறதுனாலையோ நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி பல்லாயிரம் வேஷம் பண்ணிட்டாரு மேடையில். தேவா அங்கிள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த நடிப்பு அவருக்கு ரொம்ப சாதாரணம். மேடையில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேஷம்லாம் லைவாக நடிச்சிருக்காரு எங்கள் அப்பா. அப்பு ஆல்ஃப்ரெட் அப்படின்னு ரூபாய்க்கு 3 கொலைங்கிற நாடகத்தில் லைவாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அப்போ கிராஃபிக்ஸ் கிடையாது, முடிக்கோள் விழாது, கட் ஷாட் கிடையாது, ஆனால் நடிப்பார். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இது வந்து மேடையில் அவர் கூட ரம்யா நீங்கள் பண்ண ரோலை நான் பண்ணியிருக்கேன். நான் தான் டாட்டர்-இன்-லா மேடையில். ஸோ ஆனால் நான் நடித்தது அங்கிள் பார்க்கல, சுரேஷ் அங்கிள் பார்க்கல, நல்ல வேலை. பட் மேடையில் இந்த ரோலை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் சீன் அப்பா டூ இதுக்கு மேலெல்லாம் நான் நிறைய ரோல்ஸ் அப்பா பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து மாநாடுங்கிற படம் வந்தபோது நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சார் வேற லெவல் நடிப்பு சார் அப்படின்னா, என்ன வேற லெவல், நார்மல் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன் நான் இதை யோசித்தேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய கோபம். எங்கள் அப்பாவை ஒரு குணச்சித்திர நடிகராக சரியாக பயன்படுத்தவே இல்லை யாருமே. காமெடின்னு அந்த பக்கமே போயிட்டாங்க. தேங்க்ஸ் டு யுத்தம் செய், ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்கின் சார் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஒரு யுத்தம் செய் ஒரு மாநாடு வந்தப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு குணச்சித்திர நடிகராக அவரால் நடிக்க முடியும் சினிமாலையுங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா அதாவது பாஷாவுக்கு முன் பாஷாவுக்கு பின்னுங்கிற மாதிரி சாருகேசிங்கிற இந்த ஒரு சினிமா இஸ் அ லைஃப் டைம் ஃபிலிம் ஃபார் மை ஃபாதர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு இனிமேல் அவர் கரியரில் சாருகேசிக்கு முன் சாருகேசிக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஃபார் யூ பா. And you're going to do much more, especially after this film comes on Amazon. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னா OTT Amazon இந்த படத்தை வாங்கியிருக்குங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய அப்சல்யூட் சக்ஸஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்களே நிறைய பேர் ஓ படம் ரிலீஸ் ஆகிடுச்சா, ரிலீஸ் ஆகிடுச்சு, எந்த தியேட்டரில் ஓடுறதுன்னு கேட்கல, எப்போ ஓடிடிக்கு வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஓடிடியில் படம் பார்க்கணுன்னு இருக்கிற ஆடியன்ஸஸ்க்கு திஸ் ஃபிலிம் வில் பி அ மாஸ்டர் பீஸ். டு சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள், யூ கேவ் அஸ் பாஷா. எனக்கு அது வந்து இப்போ கூட நானும் ரம்யாவும் தேவா அங்கிள் மேலே ஏறி வரும்போது அந்த மியூசிக் போட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்களா இந்த வெறியெல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு we get goosebumps when we hear that music. You gave us Basha, you gave us Aha, now you've given us Charukesi. Thank you for that amazing film and for tolerating 3 generations of the family and making the 3 of us act
and not find fault with us and say, okay, very good, continue. Thank you, uncle. It's an honor to have acted in your direction for me and for my son. என் பையன் இந்த படத்துல தான் சில்வர் ஸ்க்ரீனுக்கு அறிமுகமாறான். அதுவும் அவனுக்கு என்ன ஒரு பிளெஸிங், அவங்க தாத்தாவுடைய ஃப்ளாஷ்பேக் சின்ன சாருகேசியா என் பையன் அறிமுகமாறான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அண்ட் தேவா அங்கிள் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து இந்த படத்தில் அவன் ஒரு 4 லைன் பாடியிருக்கான். அதனால இது எனக்கு ஒரு பெருமை ஆஸ் அ மதர் அண்ட் ஆஸ் அ டாட்டர். நான் என்றைக்கும் சொல்கிறது தான், அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகன். மேடை ஏறிட்டா அது பேய் பிடிச்சிடும். இப்போ நாங்கள் பண்ணுற நாடகமே பேயை பற்றின நாடகம் தான். அவருக்கு மேடை ஏறிச்சா அது மேலே அந்த வெறி வந்துடும். அதே வெறியோட தான் இந்த சாருகேசி படத்துலையும் அவர் நடித்தார், எனக்கு தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு சைலண்ட் அசோசியேட் டைரக்டர்னா எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, சுரேஷ் அங்கிள் கூடையே உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரசனை. அவங்க ஹஸ்பண்ட் அப்படி நடிக்கிறாராம், அதை பார்த்து ரசித்த அதெல்லாம் நாங்கள் கண் கூட நான் பார்த்தேன் ஷூட்டிங் போது. இட் வாஸ் கிரேட் டு வாட்ச் தட். இந்த படத்தோட மியூசிக் பாவிஜய் சார் சொன்ன மாதிரி 3 ராகங்களில் 3 படங்கள், சங்கராபரணம், சிந்து பைரவி, இப்போ சாருகேசி, 3 ராகங்களில் இசை சம்பந்தப்பட்ட 3 படங்கள் வந்திருக்கு. ஐ திங்க் அப்பாவுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா ஒரு சங்கராபரணம், சிந்து பைரவி வரிசையில் சாருகேசிங்கிற படம் வந்திருக்கு. நீங்களும் ஒரு மியூசிஷியன், யூ ஆர் அ ஃபெனாமினல் பர்கஷன் ஆர்டிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி உங்கள் மேடை நாடகத்தை பற்றி பல பேருக்கு தெரியாதோ, அந்த மாதிரி உங்கள் பர்கஷன் பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சிந்து பைரவியோட பார்ட் 2 சஹானா டெலிவிஷன்லேயும் நீங்கள் தான் ஜேகேபியாக நடிச்சிங்க. இப்போ சாருகேசி, இது எல்லாமே வந்து ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ். எங்கள் அம்மாவுடைய பூஜை, நீங்கள் இல்லை, எங்கள் அம்மாவுடைய பூஜை, எங்கள் அம்மாவுடைய எல்லா வேண்டுதல் ப்ரேயர்ஸ் தான் உங்களுக்கு என்றைக்குமே இது வந்து உங்கள் கூட நிறுத்தி வைக்குது. அண்ட் உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், எங்கள் தாத்தா பாட்டி, ஏன்னா இது ஒரு கலை குடும்பம், எங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பிளெஸிங். அண்ட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சித்ரா லக்ஷ்மன் uncle who's come here to celebrate this success with all of us. Lahari Music for taking up such a beautiful film. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் தேவா அங்கிள் இவ்வளோ அருமையாக, எனக்கு தேவா அங்கிள் கிளாசிக்கல் சூப்பராக போடுவாருன்னு தெரியும். ஆஹான்ற படத்தில் ஒரு 2 டுவெட், அதுவே அதுக்கு சான்றிதழ். அந்த அளவுக்கு கிளாசிக்கல் அவருக்கு பண்ண தெரியும். ஆனால் என்ன, தேவா அங்கிள் எங்கள் அப்பா மாதிரி தான், கானா பக்கம் தள்ளிட்டாங்க. இந்த படம் மூலியமாக உங்களுக்கு ஒரு அவார்ட் கண்டிப்பாக வரணும் அங்கிள், ஃபார் த கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ டன் ஃபார் திஸ் ஃபிலிம். எங்கள் அப்பாவுக்கு அவார்டு வரணும் நானே சொன்னேன்னா உடனே அது இதுவாகிடும், கண்டென்ட் ஆகிடும் யூடியூப்பில். அதனால நான் அதை சொல்லலை. லெட் காட் கிவ் திஸ் ஃபிலிம் வாட் திஸ் ஃபிலிம் டிசர்வ்ஸ். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். when God decides to give you, he will give you the best. We just have to wait. கடவுளுக்கு என்னைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அது எங்கள் பெருமாளைய நாடகத்தோடைய டைலாக். அந்த நாடகத்துக்கும் தேவா அங்கிள் தான் மியூசிக் போட்டாங்க. அது ஒரு பெருமை. எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறையோட நாடகங்களுக்கும் தேவா அங்கிள் மியூசிக் போட்டிருக்காங்க. 4வது தலைமுறையை பாடவும் வச்சுட்டாரு. இது ரொம்ப பெரிய பெருமை. தேங்க்யூ அருண், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அருண் வந்து எங்களுடைய மேடை நாடகங்கள் எல்லாத்தையும் ஈரோடில் சுற்றி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும் கூப்பிட்டு போய் அந்த நாடகங்களை போட்டு விடுவார். அவர் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு லைக் வி வர் ஆல் டிஸ்கஸிங், திஸ் ஃபிலிம் இஸ் மோர் அன் ஓடிடி ஃபிலிம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ஃபிலிம் ஓடிடி மூலியமாக போனால் தான் போய் சேரும். தியேட்டருக்கு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இல்லை, நான் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன அருணுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருண், எங்கள் அப்பா மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த மரியாதைக்கு, நீங்கள் செஞ்ச இந்த ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஜெயச்சந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. E5 திருமலை சார், ஏன்னா எடுத்துட்டோம், குழந்தை பெத்தாச்சு, என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் E5 வந்து இந்த படத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு, ஏன்னா we've had so many special shows and so many people have seen this film and press ஒட்டு மொத்தமாக ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் எந்த ப்ரெஸ்ஸும் கொடுத்து நான் பார்த்ததில்லை. நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரோல் காலத்தில் ஏதாவது கண்டென்ட்டை வச்சு ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு ப்ரெஸ், வெதர் இட் இஸ் பிரிண்ட் மீடியா ஆர் யூடியூப் ஆர் சோஷியல் மீடியா ஆர் சேனல்ஸ்,
100% இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட ரிவ்யூ கொடுத்து ஐஎம்டிபி ரிப்போர்ட்லாம் 9.5 எல்லாம் அன்ஹர்ட் ஆஃப், 9.8 இஸ் அன்ஹர்ட் ஆஃப். I think people like Rex will understand the value of an IMDb report today. அதனால தான் அமேசான் வந்து மெயில் போட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பா விஜய் சொன்னது தான், சரக்கு இருந்தால் என்றைக்குமே விற்கும். உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா உலகமே தேடி வந்து அந்த திறமையை வந்து பாராட்டும். அது இந்த டீம் கிட்ட முழுமையாக இருக்குது. இந்த டீமில் நானும் நடித்தேன். இந்த பாஷாக்கு ஸ்டார்ட் கட் சொன்ன டைரக்டர் எனக்கும் ஸ்டார்ட் கட் சொன்னார். அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அண்ட் பெருமை. நான் செட்டுக்குள்ளே வரைச்சேன்னா ஹே அந்த சத்தம் போட்டுட்டு தான் உள்ளே வந்த மைண்ட் வாய்ஸில். ஏன்னா அதை கொடுத்த டைரக்டர் அவர். தட்ஸ் நாட் ஹிஸ் ஒன்லி கிளைம் டு ஃபேம். ஹீ இஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். அதனால தான் அவரால் வந்து அனந்தா அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான படம், சாய்பாபாவுடைய கதையை பற்றின ஒரு அருமையான படத்தையும் இப்போ தான் ரீசெண்டாக அங்கிள் கொடுத்தாரு. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளெஸிங்ஸ். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். அது இல்லைன்னா நம்மலாம் இல்லை. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னென்னு காமிச்சிருக்கிற படம். சத்தியமாக ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு சொல்லிடுறேன், இந்த படத்தில் நடந்த மாதிரி நான் எதுவும் உங்களுக்கு செஞ்சிட மாட்டேன். என்றைக்கும் காப்பாற்றுவேன். ஐ எம் ஆல்வேஸ் தேர் அஸ் அ டாட்டர் ஃபார் யூ. அதில் இந்த மாற்று கருத்து மேலே thank you all for being such a big support for the success of Charu KC. Bharat Mata ki Jai.